கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க காரணமான கண்ணுக்குட்டியை நேற்று காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியை சாராயக்கடை என்றுதான் அப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர். 50 முதல் 60 ரூபாய் வரை விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் பாக்கெட்டுகளை முதலில் கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரம் மறைவாக விற்பனை செய்து வந்துள்ளார். பின்னர் கருணாபுரம் குடியிருப்பு பகுதியிலேயே தன்னுடைய வீட்டு அருகே சிறிய கொட்டகை அமைத்து சாராயக்கடையை போட்டு விற்பனையை தொடங்கியிருக்கிறார். நாளடைவில் விற்பனை அதிகரிக்க மற்றொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க கள்ளச்சாராயத்தை ஸ்டாக் வைத்து குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளார். டாஸ்மாக் 10 மணிக்கு மூடிவிடும் நிலையில் இங்கு மட்டும் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கருணாபுரம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் இங்கு இருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கி செல்வதாக கூறுகின்றனர். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாட்டோரமாகத்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. காவல்துறைக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருந்தார் கண்ணுக்குட்டி. பின்னர் காவல்துறையை சரி செய்து சாராயத்தை அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் மனைவி விஜயா உடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கிராமத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள், இறப்பு, திருமண உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கும் மொத்தமாக ஆர்டர் எடுத்து கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் ஏராளமான உயிர்கள் பறிபோன பிறகு தற்போது கண்ணுக்குட்டி, அவருடைய சகோதரர் தாமோதரன், மனைவி விஜயா மற்றும் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 900 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள கண்ணுக்குட்டி சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். தற்போது தன்னுடைய தம்பி தாமோதரன் மூலம் போலீசார் நடமாட்டத்தை வெளியில் இருந்து நோட்டமிட்டு விற்பனை செய்து வந்துள்ளார். கள்ளச்சாராயம் விற்பனைக்கு மட்டும் கண்ணுக்குட்டி மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. கண்ணுக்குட்டி மட்டுமல்லாமல் கள்ளச்சார வியாபாரத்துக்கு அவருக்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உறவுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது ஆரம்பத்திலேயே கடும் நடவடிக்கை எடுத்து முறையாக கண்காணித்து வந்திருந்தால் இதுபோன்ற உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.